ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சக்சஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆகஸ்ட் மாசத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வேகன்சிஸ் வந்து அள்ளி கொட்டுறாங்க. ஸோ லாஸ்டா வந்து ஐபிபிஎஸ் வந்துச்சு, இப்போ வந்து எஸ்பி வந்திருக்கு. அதுவும் போக ஐஓபியில வந்து எல்பிஓ வேகன்சிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ நிறைய வேகன்சிஸ் வந்துட்டு இருக்கு. நம்ம ஆர்டரா பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஐஓபியோட எல்பிஓ வேகன்சியோட ஃபுல் டீட்டெயில் நான் போடுறேன். அதுக்கு முன்னாடி இதை பார்த்துடலாம். இதுல பார்த்தோம்னா நம்மளுக்கு ஸ்டேட் பேங்கோட ஜூனியர் அசோசியேட்கான வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இது கிளரிக்கல் போஸ்ட் தான். இது வந்து ஒரு பேக்லாக் வேகன்சிஸ். பேக்லாக்னா என்னன்னு எதிர்பார்ப்பீங்க, சில பிகினர்ஸ் கேட்டிருக்கலாம். பேக்லாக் வேகன்சிஸ் அப்படின்னா ஆல்ரெடி நிரப்பப்படாம, அதாவது வந்து பெண்டிங்ல இருக்க காலி படியினங்களுக்கான இந்த வேலையை பூர்த்தி செய்யறதுக்காக ஒரு எக்ஸாம்ஸ் வந்து ரிலீஸ் பண்றாங்க. இது வந்து பேக்லாக்னு சொல்லுவாங்க. சோ இந்த வேகன்சிஸ் வந்து யார் யாருக்கு என்னன்றத டீட்டெயில்டா பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டேட் பேங்க்கான வேகன்சிஸ் இதுல வந்து அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கான பேக்லாக் வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லி தெளிவாகவே மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்ளிகேஷன் டேட் பார்த்தோம் அப்படின்னா 7/8/2026 இருந்து 27/8/2026 வரையும் நம்மளுக்கு வந்து இந்த எக்ஸாம்க்கான பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் டேட், அதாவது விண்டோ ஓப்பன்ல இருக்க டேட் வந்து 7/8/2026 இருந்து 27/8/2026 வரையும் ஓப்பன்ல இருக்கும். நம்ம அதுக்குள்ள அப்ளை பண்ணிக்கலாம். கிறிஸ்டலா இருக்கு, அது எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்க்கலாம். சென்னை பொறுத்தளவு டைரக்டா சென்னை பார்த்துக்கலாம். சென்னை பொறுத்தளவு தமிழ்நாடு, அதுல தமிழ்ல எஸ்சில 65 வேகன்சிஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ்டிக்கும் கொடுக்கல, ஓபிசிக்கும் கொடுக்கல. மொத்தத்துக்கே இருக்க வேகன்சிஸ் 65 மட்டும்தான் நினைக்கிறேன். இதுல எஸ்சிக்கு மட்டும்தான் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் 65 வேகன்சிஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சின்ன மைனஸா கூட இருக்கலாம். ஆனா இது வந்து பேக்லாக் வேகன்சிஸ்ன்றனால அவங்களுக்கு மட்டும் கூட கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு. தென் வந்து நம்ம ஆர்டரா பாத்துரலாம். இதுல வந்துட்டு நம்ம எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே சேம் தான். இந்த ஜூனியர் அசோசியேட்ன்றது வந்து ஜேஏ வேகன்சிஸ் தான். அது வந்து கிளரிக்கல்கான போஸ்டிங் தான். ஸோ டெஃபினட்டா அந்த லெவலுக்கான எக்ஸாமினேஷன் தான் இருக்கும். எஸ்சிக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும் இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி டைரக்டா நம்மளுக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஸோ டெஃபினட்டா நீங்க அப்ளை பண்ணலாம். நம்ம பேட்டர்ன் எல்லாத்தையும் பார்த்துடலாம். எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கு 30 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, 30 மார்க்ஸ் கேட்கறாங்க. நியூமெரிக்கல் எபிலிட்டி 35 கொஸ்டின் கேட்கறாங்க, 35 மார்க்ஸ் கேட்கறாங்க. அதே மாதிரி ரீசனபிலிட்டி 35 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, 35 மார்க்ஸ் கேட்கறாங்க. ஓவராலா 1 hour நடக்கும் எக்ஸாம். இது வந்து 100 மார்க்ஸ்க்கு நடக்கும். 100 கொஸ்டின் 100 மார்க்ஸ் நடக்கும். ஸோ வந்து இது வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். மெயின்ஸ் எப்படி நடக்கும்ன்றத பார்த்துடலாம். மெயின்ஸ் பொறுத்தளவு ஜென்ரல் ஆர் ஃபினான்சியல் அவேர்னஸ் வந்து அஸ்யூசல் சேம் தான். இப்போ நம்ம ஐபிபிஎஸ் கிளர்க்கு வந்து லாஸ்ட் டைம் அப்ளை பண்ணிருக்கீங்க. 1/8 அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருச்சு. நம்ம சேனல்ல வீடியோஸ் இருக்கு, நீங்க டெஃபினட்டா பாருங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதே மாதிரிதான் இதுலயும் ஜென்ரல் ஆர் ஃபினான்சியல் அவேர்னஸ் பார்த்தோம் அப்படின்னா 50 கொஸ்டின்ஸ் 50 மார்க்ஸ் கேட்கறாங்க. இங்கிலீஷ் வந்து 40 கொஸ்டின் 40 மார்க் கேட்கறாங்க. குவான்டிட்டி ஒன் ஆப்டிடியூட் வந்து 50 கொஸ்டின் 50 மார்க்ஸ் கேட்கறாங்க. ரீசனிங் அண்ட் எபிலிட்டி வந்து ஜென்ரல் ஆப்டிடியூட் வந்து 50 கொஸ்டின் 60 மார்க்ஸ் கேட்கறாங்க. இது மட்டும் 190 கொஸ்டின் 200 மார்க் நடக்கும். இது 2 மணி நேரம் 40 நிமிஷம் கிட்ட இந்த எக்ஸாம்ஸ் நடக்குது. ஸோ இது ரெண்டும் நீங்க பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் வெர்பல் டெஸ்ட் மாதிரி வரும். அது வந்து அப்ஜெக்டிவ்ல தான் இருக்கும். அது வந்து பேசேஜ் வந்து 3 பேசேஜ் கொடுப்பாங்க. அப்ஜெக்டிவ்ல 3, சப்ஜெக்டிவ்ல 3 கொடுக்குறாங்க. 15 மார்க்குக்கு மொத்தமா வந்து வெர்பல் டெஸ்ட் வந்து ஒரு 20 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது 3ஐயும் சேர்த்து தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த 3 டெஸ்டையும் சேர்த்து இதுல வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இது கிளரிக்கல் லெவல் போஸ்ட்னால தமிழ் வந்து மஸ்டா இருக்கும். தமிழ் பேச தெரியணும், தமிழ் எழுத தெரியணும்ன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு பிளஸ்ஸா இருக்கும். மீடியம் ஆஃப் எக்ஸாம், அதாவது என்ன மீடியம்ல எல்லாம் வரும் அப்படின்னா நம்ம ஆளுக்கு அஸ் யூசுவல் தமிழ்நாட்டுக்கு தமிழ்லயே எக்ஸாம் இருக்கு. ஸோ நீங்க பயப்பட தேவையில்ல, டெஃபினட்டா அப்ளை பண்ணலாம். பே ஸ்கேல் பாருங்க. பே ஸ்கேல் வந்து இது நான் ஃபுல் டீடைல் எக்ஸ்பிளைன் பண்றேன். பே ஸ்கேல் பொறுத்தளவு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்டார்டிங் பே வந்து 26,730 ஸ்டார்ட் ஆகுது. பேசிக் பே வந்து 26,730 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுல இருந்து அலௌன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆன் ஆகி தான் வரும். ஸோ உங்களுக்கு அரௌண்ட் வந்து ஒரு 46,000 வரை கிடைக்க வாய்ப்பு இருக்கு பர் மந்த் இன்க்ளூசிவ். இது அரௌண்ட் தான், இது அப்ராக்ஸ் தான். ஸோ உங்களுக்கு இதுல இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். ஆனா மோஸ்ட்லி இன்க்ரீஸ் ஆக தான் வாய்ப்பு இருக்கு. தென் நம்மளுக்கு எஸ்சி எஸ்டிக்கு வந்து இதுல ஃபீ கூட கிடையாது, அப்ளை ஃபீ கிடையாது. ஸோ வந்து எஸ்சி கேட்டகரி டெஃபினட்டா அப்ளை பண்ணுங்க, எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களுக்கு தமிழ்நாடு பொறுத்தளவுன்றதுனால உங்களுக்கு உங்களோட டிஸ்ட்ரிக்ட்லயே கிடைக்க வாய்ப்பு இருக்கு. தைரியமா நீங்க அப்ளை பண்ணலாம், படிக்க ஆரம்பிக்கலாம். இந்த பேக்லாக் வேகன்சிஸை பொறுத்தளவு மோஸ்ட்லி போட மாட்டாங்க. ரொம்ப பெண்டிங்ல இருந்தா மட்டும்தான் போடுவாங்க. ஸோ இது வந்து டெஃபினட்டா யூஸ் பண்ணிக்க வேண்டிய வேகன்சிஸ். அவ்வளோதான். இதுல ஓவரால் வேகன்சிஸ் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க.
அதர் டீடைல் இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க டெஃபினட்டா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் ஃபுல் டீடைல் எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்யூ வெரி மச். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்யூ.